ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் ஏ குட் டே. இப்போ டிஎன் 11th மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.4ல் 4th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், இஃப் 1 root of k into x minus 1 the whole square equal to 5x minus 7 is double the other root, then show that k equal to 2 or minus 25. இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஹையஸ்ட் டிகிரி வந்து 2 தான் இருக்குது. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இந்த சமன்பாட்டுக்கு அப்புறம் 2 ரூட் இருக்கும். அதில் ஒரு ரூட் ஆனது இன்னொரு ரூட்டினுடைய இரு மடங்கிற்கு சமம். ஒரு ரூட் ஆல்ஃபா, இன்னொரு ரூட் பீட்டான்னு எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டாக்கு சமம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டாக்கு சமம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனில் கூட இந்த கேங்கிற டேம் இருக்கு இல்லையா, இதோட மதிப்பு எய்தர் 2ஆக இருக்கும் அல்லது -25ஆக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல நான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறேன். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். k இன்ட்டு x minus 1 the whole square equal to 5x minus 7. இதனை எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் k இன்ட்டு x square minus 2x plus 1 equal to 5x minus 7. ஓகே, ஸோ இப்போ இந்த k கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். kx square minus 2kx plus k. இப்போ இந்த மைனஸ் இந்த 5x லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் -5x, 7 லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் +7 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ஒரு kx ஸ்கொயர் இருக்கும், இங்கே ஒரு -2kx, இங்கே ஒரு -5x இருக்குது. ரெண்டுலேயுமே இது ஒரு மைனஸை காமனாக எடுக்கிறேன், ஒரு எக்ஸையும் காமனாக எடுக்கிறேன். அப்போ -x வெளியில் போயிடுச்சுன்னா இது வந்து +2k ஆகிடும். இங்கே -5ல் வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் அது மைனஸ் வெளியில் போயிடுச்சுன்னா +5 ஆயிரும். -5xல் மைனஸ்னு x வெளியில் போயிடுச்சுன்னா +5 ஆயிரும். எக்ஸை நான் பின்னாடி போட்டுக்கிறேன். ஓகே, ப்ளஸ் பாக்கி இருக்கிற பாருங்கள், ஒரு k ஒரு 7 இருக்குது. k + 7 ஈக்குவல் டு 0. இப்போ இருக்கிறது எக்ஸை பொறுத்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா, kx ஸ்கொயர் -2k + 5x + k + 7 ஈக்குவல் டு 0ங்கிறது. அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏபிசி எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே a அப்படிங்கிறது வந்து k-ஆக இருக்குது, b அப்படிங்கிறது -2k + 5, -2k + 5, c அப்படிங்கிறது k + 7. ஏபிசி மூணோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இப்போ இதான் நமக்கு கொடுத்துருக்க ஒரிஜினல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு 2 ரூட் இருக்கும். அதில் ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டினுடைய டபுளுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த 2 ரூட்டை ஓகே, இஃப் alpha and beta are the roots of equation 1. சமன்பாடு ஒன்றினுடைய 2 மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா எனில், அவன் என்ன கொடுத்துட்டான், ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா அப்படின்னு சொல்லுது. ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டை மாதிரி 2 மடங்கிற்கு சமம். அப்போ ஒரு ரூட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் ரூட் கிடைக்கும். சரிங்களா, ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா, தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா. இது வந்து கிவன், ப்ராக்கெட்டில் கிவன் கொடுக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். அப்போ தமிழில் எப்படி எழுதணும், ஆல்ஃபா பீட்டா என்பன சமன்பாடு ஒன்றினுடைய 2 மூலங்கள் எனில் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா, ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா. ஸோ இப்போ என்ன செய்யப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம சம் ஆஃப் தி ரூட் மூலங்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கலாம். தேர்ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா, -b/a. அப்படி தானே, -b/a அப்படின்னு சொன்னால் இங்கே பியோட வேல்யூ எவ்வளோ பாருங்கள், -2k + 5. இது ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் +2k + 5 ஆயிரும், டிவைடட் பை ஏயோட வேல்யூ வந்து k. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கேஸில் இருந்து நம்ம என்ட்ரூப் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போட்டுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக 2 பீட்டா போடலாமா, போட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2k + 5/k அப்படின்னு கிடைக்கும். தட் இம்ப்ளைஸ், அதில் என்ன முடிவு வந்துடலாம்னா 3 பீட்டா ஈக்குவல் டு 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா 3 பீட்டா ஈக்குவல் டு 2k + 5/k. ஓகேவா, ஸோ இப்போ 3 கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் தட் இம்ப்ளைஸ் பீட்டா ஈக்குவல் டு 2k + 5/3k அப்படின்னு ஆயிடும். இதுதான் பீட்டாவோட வேல்யூ. ஓகேவா, பீட்டாவோட வேல்யூ வந்து 2k + 5/3
3k. இப்போ இந்த given term இருக்குல்ல alpha equal to 2 beta இதனை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பீட்டாவோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆல்ஃபா கிடைச்சிரும். அப்போ சப்ஸ்டிட்யூட் இன் 2 செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இன்டூ பீட்டாக்கு பதிலா 2k plus 5 by 3k. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4k மல்டிப்ளை பண்ணால் இப்படியே வச்சுக்கணும். நமக்கு பின்னாடி காமனாக எடுக்கக்கூடிய தேவை இருக்குது. அதனால் நான் மல்டிப்ளை பண்ணாமல் இது இப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இதுதான் ஆல்ஃபாவோட டேர்ம். அப்போ சம் ஆஃப் தி ரூட்டை மட்டும் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ரெண்டையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். மூலங்களினோட கூடுதல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கேஸை வச்சு மட்டுமே ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா மூலங்களினுடைய பெருக்கல், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். நவ் மேலும் அப்படின்னு எழுதிக்கோங்க, அல்லது இப்பொழுது இங்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா C/Aக்கு சமமாக இருக்கும். C/Aக்கு சமமாக இருக்கும். இப்போ C அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். Cங்கிறது k+7. அப்போ k+7 பை ஏயோட வேல்யூ வந்து k. இப்போ நமக்கு ஆல்ஃபாவும் தெரியும் பீட்டாவும் தெரியும். ஸோ தெரிஞ்ச வேலையை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அல்லது ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 பீட்டான்னு போட்டு 2 பீட்டா ஸ்கொயர் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். 2 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் எடுத்து சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் ரெண்டுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணுறேன். இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2k + 5 by 3k அண்ட் பீட்டாவுக்கு பதிலாக ஒரு 2 இன்ட்டு 2k + 5 by 3k அதே டேர்ம் தான் 2ஆல் மல்டிப்ளை ஆகும். ஈக்குவல் டு k+7 by k. ஓகே, k+7 by k. இப்போ இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்க, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, டினாமினேட்டர் எல்லாமே. அப்போ இங்கே இருக்கிற இந்த ஒரு கேயவும் இந்த சைடுக்கு ஒரு கேயும் கட் பண்ணிடலாமா? இங்கே k இன்ட்டு k ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த ஒரு கே அடிச்சிடலாம். காமன் டேர்ம் சொல்லி ஒரு கே அடிச்சிடலாம். பாக்கி இருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2k + 5 இங்கே ஒரு 2k + 5 இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? 2k + 5 த ஹோல் ஸ்கொயர். 2k + 5 த ஹோல் ஸ்கொயர். இந்த 2 வந்து முன்னாடி கொண்டு போயிடுறேன். இந்த 2 முன்னாடி கொண்டு போயிடுறேன். 2k + 5 இன்ட்டு 2k + 5 2k + 5 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு 3 ஒரு 9k ஈக்குவல் டு வெறும் k+7 ஈக்குவல் டு ஒரு k+7. ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள். நம்ம கேயோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். நம்ம அப்ஜெக்ட் வந்து கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணாலே போதும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2 இன்ட்டு 2k + 5 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா a ஸ்கொயர் 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2k இன்ட்டு 5 ப்ளஸ் ஒரு 5 ஸ்கொயர் 25 a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்ம் படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 9k கொண்டு அங்கே மல்டிப்ளை பண்ண அப்படின்னு சொன்னால் 9k கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 9k ஸ்கொயர் ப்ளஸ் 63k 9 இன்ட்டு 7 63k. ஓகே, இப்போ இந்த 2 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 8k ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 2 8 8 இன்ட்டு 5 40. அப்போ இங்கே ஒரு 40k கிடைக்கும். ப்ளஸ் ஒரு 2 இன்ட்டு 5 ஒரு 50 ஈக்குவல் டு 9k ஸ்கொயர் ப்ளஸ் 63k. இந்த 9k ஸ்கொயர் தான் பெரிய நம்பர். ஸோ ஆனால் இதை ரைட் சைடை வச்சுக்கிட்டு இதை இந்த 8k ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா அங்கே ஒரு 9k ஸ்கொயர் மைனஸ் 8k ஸ்கொயர் ஒரு k ஸ்கொயர் ஆகும். இந்த 8k ஸ்கொயர் ரைட்டில் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ 9k ஸ்கொயர் மைனஸ் 8k ஸ்கொயர் வந்து ஒரு k ஸ்கொயர் ஆகும். இங்கே ஒரு ப்ளஸ் 63k இருக்குது. இந்த 40k ரைட் சைடு போகிறப்போ மைனஸ் 40k ஆகும். அப்போ 63k மைனஸ் 40k ப்ளஸ் ஒரு 23k ஆகிடும். ப்ளஸ் ஒரு 23k. அடுத்து இந்த 50 ரைட் சைடு போகிறப்போ மைனஸ் 50 ஈக்குவல் டு 0. அப்போ k ஸ்கொயர் ப்ளஸ் 23k மைனஸ் 50 ஈக்குவல் டு 0 ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ சிம்பிளி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 50 வேணும், ஆட் பண்ணோம்னு சொன்னால் 23 வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். 25 இன்ட்டு 2 25 இன்ட்டு 2 எனக்கு ப்ளஸ் 23 வேணுங்கிறனால இங்கே சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 50 கிடைக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 23 கிடைச்சிடும். அப்போ இது எப்படி சொல்லலாம்னா k + 25 இன்ட்டு k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிக்கலாம். k + 25 இன்ட்டு k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ சிம்பிளி அடுத்த என்ன சொல்லிடலாம், இந்த ரெண்டு ஃபேக்டரோட ப்ராடக்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0.
அப்போ எய்தர் k plus 25 equal to 0 or k minus 2 equal to 0. ஓகே, இப்போ k plus 25 equal to 0னா k ஓட வேல்யூ மைனஸ் 25 இருக்கும், k minus 2 ஓட வேல்யூ 0னா k equal to 2. அப்போ எய்தர் k equal to 2 or minus 25. either k equal to 2 or minus 25 சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் உங்கள் கொஷனில் கேட்ட விஷயத்தை பாருங்கள். either k equal to 2 or minus 25 தான் கேட்டிருக்காங்க. நம்மளும் அதே விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.